அவரை கதை சொல்ல நாளைக்கு வர சொல்லுங்கள். ப்ரொடக்ஷன் பற்றி அப்புறம் பேசிக்கலாம். சொல்லிடுங்க. ரைட், ஓகே. என்னப்பா ஆரம்பிக்கலாமா? ஓகே சார். ஒரு நிமிஷம், ஃபோனை சைலண்டில் போட்டுருங்க. கால் வந்து டிஸ்டர்ப் பண்ண போகுது. சார் அது என்னப்பா? ஒன்றும் இல்லை சார். ஓப்பனிங் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்க சார், கரடு முரடான ரோட்டில் ஜீப் ஓட்டிகிட்டு போயிட்டுருப்பார் சார். ஸோ கிளைமேக்ஸில் பார்த்தீங்கன்னா ஹீரோ ஃபுல்லாக எல்லாம் ஜெயிச்சுட்டு தனியாக நடந்து போயிட்டுருப்பார் சார். கதை நல்லா இருக்குப்பா, இன்ட்ரெஸ்டிங்காக இருக்குது. தேங்க்யூ சார். ஒரு ஹீரோக்கு கதை சொல்ல வேண்டியிருக்கும். ஓகே சார். நீ ரெடியாரு? கண்டிப்பாக சார். எவ்வளோ பட்ஜெட் வருது இந்த படத்துக்கு? பட்ஜெட் ஒரு 6 crores வரும் சார். போஸ்ட் ப்ரொடக்ஷன் நான் ரீவொர்க் பண்ணிட்டு சொல்கிறேன். ஓகே, பண்ணுவோம். 3 மணி நேரம் கதை சொல்லியிருக்கப்பா. ஆமாம் சார். இன்ட்ரெஸ்டிங்காக சொல்லியிருக்க. சரி, பார்ப்போம். ஷூர் சார், நான் சொல்கிறேன் சார். கிளம்புறேன். நைஸ், தேங்க்யூ சார். ஆல் தி பெஸ்ட். அவகிட்ட சொல்லலாம், ஹாப்பி ஆவா. எதுக்கு இவ்வளோ மிஸ்டு கால்? ஹலோ, எனக்கு கால் வந்து ஜிஹெச் ஹாஸ்பிட்டலுக்கு வாங்க. எங்கடா வந்த? எங்க வந்த? அங்கிள், அவளை ஹாஸ்பிட்டல் அட்மிட் பண்ணிருக்காங்க சொன்னாங்க அங்கிள். கால் வந்தது, அதான் பார்க்க வந்தேன். செத்துட்டாடா, அவ செத்துட்டா. சும்மா சொல்லாதீங்க அங்கிள், டாக்டர் ஏதாவது சொல்லியிருப்பாங்க. யார் அங்கிள்? யார் அங்கிள்? அவட்ட படிச்சு படிச்சு சொன்னேன், இவன் வேண்டாம், உனக்கு ஒத்து வர மாட்டான்னு. ஆனா அவ கேட்கல. எங்களையும் மீறி உன்னை போய் அவ கல்யாணம் பண்ணா பாரு. நான் அவளுக்கு எப்படிதான் கல்யாணம் பண்ணி வைக்கணும்னு ஆசைப்பட்டேன் தெரியுமா? ஆனா உன்ன மாதிரி ஒரு அனாதை பையில கல்யாணம் பண்ணி அனாதையா இருக்கா. நான் தலைப்பாட அடிச்சுக்கிட்டேன். இவன் வேண்டாம், இவனுக்கு வேலை இல்லை, வெட்டி இல்லை, சினிமான்னு சுத்திட்டு இருக்கான், இவன் எப்படிமோ நான் பார்த்துக்க போறேன்னு நான் எவ்வளவோ சொன்னேன். அப்போ அவன் என்ன சொன்னா தெரியுமா? அப்பா நீ கவலைப்படாத, நான் அவரை பார்த்துக்குவேன்னு அப்படின்னு சொன்னான். ஆனா அவளை இப்படி நான் பார்ப்பேன்னு நினைச்சு கூட பார்க்கல. பாவி, கொன்னுட்டியாடா அவளை, கொன்னுட்டியாடா. அங்கிள் ப்ளீஸ் அங்கிள், நான் அவளை பார்க்கணும் அங்கிள், அவளை பார்க்கணும் ப்ளீஸ். என்னடா ப்ளீஸ்? என்ன ப்ளீஸ்? எனக்கு உன்னை கொல்ற அளவுக்கு கோபம் வருது. ஆனால் அப்பா அவ என்ன சொன்ன தெரியுமா? அப்பா அவர் ஒன்றும் பண்ணிடாதீங்க, அதனால தாண்டா உன்னை விட்டுட்டு போகிறேன், இதுதாண்டா உனக்கு பனிஷ்மெண்ட், இந்த ஜென்மம் பூரா இதாண்டா உனக்கு தண்டனை, இதுதான் தண்டனை. உனக்கு ஒன்று தெரியுமாடா? உனக்கு ஆம்பளை பையன் பிறந்திருக்கான். அவன் உன்னை தனியா விடல, அவனை உங்ககிட்ட கொடுக்க சொல்லியிருக்கா. உன்னோட ரத்தம் எங்களுக்கு வேணாம் சாமி, வேணாம், அவனை நீயே வச்சுக்க, நீயே வளர்த்துக்க. ஆனா ஒண்ணு, அவனையும் கொன்னுடாத. What's Lila?
செல்லக்குட்டி. ஹலோ சார். ஹலோ, சாய் தானே? சார் ஆமாம். தம்பி சென்னையில் தான் இருக்கீங்களா? சென்னையில் தான் சார் இருக்கேன். தம்பி, இன்னைக்கு 5 மணிக்கு ஆக்டர் தனுஷ் ஆஃபீஸ்க்கு போயிட்டு உன்னோட கதையை சொல்கிறேன். சார் வந்து புரியல. நான் பேசிக்கிறேன். ஆமாம் தம்பி, உன்னோட ஒன்லைன் சொன்னேன், ரொம்ப பிடிச்சி போச்சு தனுஷ்க்கு. உன்னை வர சொன்னார். நீ அங்கே போயிட்டு எனக்கு கால் பண்ணுறேன். ஹலோ ஹலோ. ஒன்லைன். என்ன தம்பி, என்னாச்சு? சார் நான் போகிறேன். சொல்கிறா. டேய் எங்கடா இருக்க? ஈவினிங் வந்து கொஞ்சம் குழந்தைய பார்த்துக்க முடியுமாடா? மச்சான், நான் ஷூட்காக ஹைதராபாத் வந்திருக்கேன்டா. ஏதாச்சும் அர்ஜென்ட்டா? டேய் தனுஷ் சார்கிட்ட கதை சொல்ல ப்ரொடியூசர் அப்பாயின்மெண்ட் வாங்கியிருக்காரா இன்றைக்கி 5 மணிக்கு. எனக்கு என்ன பண்ணுறதுன்றே தெரிலடா, குழந்தை வேற வச்சுக்கிட்டு. மச்சான், செம்ம ஆப்பர்ச்சுனிட்டி மச்சான். ச்சே, இப்போன்னு பார்த்து நான் சென்னையில் இல்லையே. நீ சுபாஷுக்கு கால் பண்ணி அவன் இருக்கான் நான் கேளு. சரி ஓகே, நான் உனக்கு கால் பண்ணுறேன். ஹலோ, சொல்டா. டேய் சுபாஷ் எங்கடா இருக்க? மச்சான், ஒய்ஃபோட வெளில வந்திருக்கேன்டா. என்ன விஷயம்? அது வந்து ஒன்றும் இல்லைடா. சரி நான் அப்புறமா ஃபோன் பண்ணுறேன். ஓகே மச்சான். ஓ, யார் இருக்கா? கனெக்ட் ஆக மாட்டேங்குதே. ஓ ஏய், இவனை மறந்துட்டேனே நான். சுவிட்ச் ஆஃபா? என்ன பண்ணுறேன்னு தெரியலையே. என்ன சொல்கிறது தெரியல. ஹலோ சார். எங்க தம்பி இருக்க? கால் பண்ண சொன்னா காலும் பண்ணல நீ. சார். ஹலோ தம்பி, லைன்ல தான் இருக்கியா? எதனாச்சும் பேசுப்பா தம்பி. சார் சார் ஒன்றும் இல்லை சார், ஒரு சின்ன பிரச்சனை சார், அதான் சார். அதனால தான் உன்ன மாதிரி புதுமுங்களுக்கு நாங்கள் வாய்ப்பே தரதில்லை. சார் வாய்ப்பு கொடுத்தாலும் இந்த மாதிரி irresponsible நடந்துக்கிறீங்க. சார் சார் நான் சொல்கிற கேளுங்க சார். உனக்கெல்லாம் சினிமா தேவையாடா? வெயிட் ஆஃப் போன. போச்சு. எல்லாம் போச்சு. வாய் போச்சு. போச்சு. எல்லாம் போச்சு. என்ன பண்ண போறேன்? போச்சு. எல்லாம் போச்சு.
போடா. குழந்தை அவனையும் கொன்னுடாத, கொன்னுடாத. அப்பா வந்துட்டேண்ணா கண்ணா, அப்பா வந்துட்டேண்ணா. சாரிடா கண்ணா, தெரியாம பண்ணிட்டேன். சாரிடா கண்ணா. அப்பா வந்துட்டேன்டா, மன்னிச்சிடா அப்பாவை, பண்ண மாட்டேன். டேய், எவ்வளோ வாட்டிடா கால் பண்ணுறது? ஃபோன் பண்ணால் எடுக்கவே மாட்ற. இதுதான்டா உன்கிட்ட இருக்க கெட்ட பழக்கம். டேய் தூங்கிட்டேன்டா. அது சரி, நேற்று கதை சொல்ல போனியே, என்னாச்சு? நேற்று ஹைதராபாத்னு சொன்னேன், இன்னைக்கு சென்னையில் இருக்க. நான் என்ன கேட்குறேன், நீ என்ன சொல்கிற? நானே நேற்று நீ தனுஷார்கிட்ட கதை சொல்லியிருப்ப, நீ டைரக்டர், நான் கேமராமேனுன்னு கனவெல்லாம் கண்டுட்டு வந்தா, நீ என்னடா ஹாப்பியாக இல்லாமல் சைலண்ட்டாக இருக்க? மச்சான் எனக்கு சினிமா வேணாம்டா. டேய், ஏன்டா இந்த சடன் டிசிஷன்? மச்சான் உனக்கு கால் பண்ணதுக்கப்புறமா எனக்கு தெரிஞ்சவங்களுக்கெல்லாம் கால் பண்ணேன்டா. எல்லோரும் பிஸியாக இருந்தாங்க, யாரும் வரல. டைம் ஆகிட்டே இருந்துருச்சு. ப்ரொடியூசர் கால் பண்ணார். சரி, சொன்னேன் அவர்கிட்ட, உனக்கெல்லாம் சினிமா தேவையான்னு சொல்லிட்டாரு. பித்து பிடிச்ச மாதிரி போயிட்டேன்டா. என்னையே மறந்துட்டேன். நான் பாட்டுக்கு அப்படியே ரோட்டில் நடந்து போயிட்டு இருந்தேன், காலில் செருப்பு கூட இல்லாமல். எல்லாத்தையும் மறந்துட்டேன். போகும்போது ஒரு சத்தம், குழந்தையோட அழுக. அப்போதான் ரியலைஸ் ஆனேன் நான். ஓடி வந்தேன்டா நான். பொண்ணோட அப்பா சொன்ன வார்த்தை ஞாபகம் வந்துடுச்சு. என் பொண்ணை கொன்னுட்ட சினிமான்னு சொல்லிட்டு, அதே மாதிரி இவனை கொன்னுடாதேன்னு. நல்ல வேளை அவனுக்கு எதுவும் ஆகலை. என்ன மறக்கிற சினிமா வேணாண்டா இனிமேல். எனக்கு இருக்கிற ஒரே சொந்தம் அவன் தான். அவனை நல்லபடியாக பார்த்துக்கணும். மச்சான், டேய் எனக்கு ஒரு ஹெல்ப் பண்ணுறியா? என்னடா? டேய், நீ தான் நிறைய மேரேஜ் ஈவெண்ட்ஸ் எல்லாம் பண்ணிகிட்ருக்கல, அதுலேருந்து வர எடிட்டிங் ப்ராஜெக்ட் எனக்கு தாடா. டோன்ட் வரி, எனக்கு கொஞ்சம் சர்வைவலுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ப்ளீஸ் மச்சான். நான் தரேன்டா. ஆனால் சர்வைவிங்க்கு அது மட்டும் பத்தாதேடா. அவள் இருந்து அவள் தான் என்னை பார்த்துக்கிட்டா, போய் அவள் தாண்டா என்னை பார்த்துக்கிறா. அவள் அவளால் வர இன்சூரன்ஸ் காசை வச்சு தான் சர்வை பண்ணணும். சரிடா, பார்த்துக்கலாம். ஆமாம், பையன் எங்க? தூங்கிட்டு இருக்கான்டா. என்னடா தூங்கிட்ட? அதுக்குள்ளே உன்கிட்ட நிறைய பேசணுன்னு வந்தேன். நல்லா தூக்கமோ? நிலா, உங்கள் அம்மா பேரும் நிலா தான் தெரியுமா? வேற லெவல்டா அவெல்லாம். என்ன வேற லெவல் சொல்கிறான்னு பார்க்குறியா? நான் எல்லாம் ஒன்றும் இல்லைன்னு தெரிஞ்சும் என்னை கல்யாணம் பண்ணான். நான் அவளுக்கு ஒன்றுமே தரலடா. அவள் அந்த டைமில் என்ன நினச்சிருப்பாளா? வழியில் செம்மையாக துடிச்சிருப்பான். எத்தனையோ ஃபோன் பண்ணானா, நான் எடுக்கக்கூட இல்லைடா. ஆனால் திட்டக்கூட மாட்டாவ என்னெல்லாம். நான் போக மாட்டேன்னு சொன்னேன். ஏய் பார்த்துக்கலாம், பெரிய ப்ரொடியூசர் நீ போ, அவ தாண்டா சொன்னா. டேட் இருக்கு, பரவாயில்ல பார்த்துக்கலாம்டா அப்படின்னா. நான் எதிர்பார்க்கவே இல்லை அவள் அப்படி போவான்னு. ஆனால் அவன் என்ன தனியாக விட்டு போக மாட்டேன்னு மட்டும் சத்தியம் பண்ணான்.
எனக்குன்னு ஒன்றே கொடுத்துட்டு போனா. அவள் போய் என்னை காப்பாற்றிட்டு தான் இருக்கா. காசாலையும் உறவாலையும் கேவலமான ஆளாயிட்டேன்டா நேற்று நான். என்ன மறக்கிற சினிமா இனிமேட்டு எனக்கு தேவையில்லடா விஹான். உனக்கு என்ன வேணும்னாலும் ஆகு, அப்பா நான் பார்த்துக்கிறேன், நான் எல்லாத்தையும் பண்ணிக்கிறேன். உனக்கு வேணா சினிமா டைரக்டர் கூட ஆகு, அப்பா ஃபுல் சப்போர்ட் பண்ணுறேன். வேணா உனக்கு என்ன தோணுதோ ஆகு. அப்படி தான் அவன் எனக்கு சப்போர்ட் பண்ணான். நீலா நம்மளை பார்த்துக்கிட்டே இருப்பாடா. டாட், என்ன பண்ணுறீங்க? ஒன்றும் இல்லைடா, புக்கோட கிளைமேக்ஸ் சாப்டர் பற்றி யோசிச்சுக்கிட்டு இருக்கேன். ஓ, ஆத்தரில்? ஆமாம், உங்களோட எல்லா புக்கும் படிச்சிருக்கேன் நீங்கள் எழுதும்போது. ஆனால் இது மட்டும் படிக்க விட மாட்டீங்க. என்ன அப்பா, உங்கள் லவ் ஸ்டோரியா? டேய், சிரிக்கிறீங்க ஆனால் சொல்ல மாட்டேறீங்க. ஏதோ சர்ப்ரைஸ் இருக்கு. டேய், கண்டிப்பாக சொல்கிறேன்டா. சரி, என்ன விஷயம்? உங்ககிட்ட கொஞ்சம் பேசணும்ப்பா. வாடா உட்காரு. என்னாச்சு? டேட், ஐ வாஸ் வாண்டரிங். அப்படி என்னடா ஆகுது? இந்த சினிமா டேட், இப்போ வரைக்கும் யோசிக்கிறேன் எனக்கு எப்படி இந்த சினிமா ஆசை வந்துச்சுன்னு தெரியல. ஏன்னா உங்களுக்கு சுத்தமாக சினிமா பிடிக்காது. அம்மாவுக்கு அவங்களுக்கு என்ன பிடிக்கும் பிடிக்காது கூட எனக்கு தெரியாது. நீங்கள் ஒரு ஆத்தர், கம்ப்ளீட்லி வேறு ஒரு பேக்ரவுண்ட். என்ன மாதிரி மிடில் கிளாஸ் பசங்களுக்கு சினிமான்னு சொன்னாலே ஒத்துக்க மாட்டாங்க அவங்க பேரண்ட்ஸ். நீங்கள் எப்படி ஒத்துக்கிட்டீங்க? அம்மாவுக்கு சினிமா ரொம்ப பிடிக்கும்டா. அவ சொல்வா, ஆல்வேஸ் சேஸ் யுவர் ட்ரீம்ஸ் நோ மேட்டர் ஹவு ஹார்ட் இட் இஸ்னு. ஸோ அதான் போல. சரி, சடனாக ஏன் இதெல்லாம் என்கிட்ட சொல்கிற? ஆல் ஓகே தானே? ஆல் ஓகே தான் டேட். வாட் இஃப் ஐ ஃபெயில்? ட்ரை கிடைக்கிற வரைக்கும். அப்போ ரெடியாக இருந்துக்கோங்க டேட், என்னோட சக்ஸஸை பார்க்க. என்னடா சொல்கிற? புரியல எனக்கு. ஆமாம் டேட், படம் கமிட் ஆயிருக்கேன் டேட். நான் தான் வந்து டைரக்டர். டேய், சொல்லவே இல்லை, நீங்கள் மட்டும் சொல்கிறீங்களா? உங்கள் புக்கை எனக்கு காட்டவே மாட்டீங்க. ஸோ அதான் நான் உங்களுக்கு சர்ப்ரைஸ் வச்சுருந்தேன். டேட், ஒரு நிமிஷம். ஹலோ சார். சார், ஓகே சார். ஓகே, ஆமாம் சார். ஆமாம் சார். ஓகே சார். கிளம்பி வரேன் சார். டேட், ஹீரோ கூட அக்ரிமெண்ட் சைன் பண்ண ப்ரொடியூசர் கூப்பிட்றாரு. நான் போயிட்டு வரேன் டேட். கண்ணா, ஆல் தி பெஸ்ட். தேங்க்ஸ் டேட். அப்பா, அம்மாவை மிஸ் பண்ணுறீங்களா? ஓய், நம்ம கல்யாணம் பண்ணிக்கலாமா? நான் உன்னை நல்லா பார்த்துக்கிறேன். ரொம்ப. டேய், டைட்டில் சொல்லவே இல்லையே. நான் உங்களுக்கு வாட்ஸ்அப் பண்ணியிருக்கேன் பாருங்கள். பை டேட்.